இன்னிலேருந்து நான் சூப்பர் ப்ரொடக்டிவ் ஆக போகிறேன். நான் வந்துட்டு ஜிம்மு கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு போகிறேன். என்னுடைய ஃபினான்சஸ் எல்லாத்தையும் சண்டே பிளான் பண்ண போகிறேன். சாட்டர்டே க்ராசரிஸ் எல்லாம் வாங்க போகிறேன். ஃபினான்சஸ்ன்னு சொல்லும் போது திடீர்னு ஏதோ ஞாபகம் வருது. ஏதோ எழுதி வச்சேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சேவிங்ஸ் பண்ணணும், முதலீடு பண்ணணும், வருவாய் ஈட்டணும். நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் டக்குன்னு காசை மல்டிப்ளை பண்ணணும்னா எந்த வழியுமே எனக்கு தெரியலையே. ஏதாவது மேஜிக் பண்ணாதான் ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆக முடியும் போல. ஒருவேளை நம்ம எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டினுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணணுமோ? அந்த சீக்ரெட் வெப்பனை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த சீக்ரெட் வெப்பன் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? வாங்க நான் சொல்லித்தரேன். வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன். இன்னைக்கோட காணொலியில நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு growth weapon அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். இந்த காணொலிக்கு லைக் கொடுத்துருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த காணொலி ரீச் ஆகும். ஒரு சீக்ரெட் வெப்பன் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள்ல எஸ்பெஷலா growth பிளான்ல நீங்க முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஇன்வெஸ்ட் ஆயிடும், நீங்க வித்ட்ரா பண்ணாத வரைக்கும் இந்த அமௌண்ட். அதனால உங்க பணம் பங்கு சந்தையில நிறைய நாட்களுக்கு இன்வெஸ்டடாவே இருக்கும். உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். நிறைய நாட்கள் போக போக முதலீட்டாளரான நமக்கு ஒரு நல்ல கார்பஸ் இது கொடுக்கும், நம்மளுடைய நிதி இலக்குகளை நம்ம அச்சீவ் பண்றதுக்காக. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு நம்ம சொல்வோம். நம்ம எப்படி பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி மூலமா தான். எஸ்ஐபி ஒரு ஈஸியான மெத்தட் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு செய்யறதுக்கு. பீரியாடிக்கலா ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் நம்ம முதலீடு செஞ்சுட்டே இருக்கலாம். பீரியட்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி, மந்த்லி, குவார்டர்லி, ஆனுவலி இல்லைன்னா செமி ஆனுவலி நம்ம முதலீடு செஞ்சுட்டே இருக்கலாம். எஸ்ஐபி வந்துட்டு உங்களோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ரீச் பண்றதுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம ரெகுலரா முதலீடு செஞ்சுக்கலாம் இந்த எக்விட்டி ஃபண்டுல. சரி, எப்படி எக்விட்டி ஃபண்டுகள் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்குடைய நன்மைகளை பாக்குது அப்படிங்கறத இப்ப புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், எக்விட்டி ஃபண்ட் வந்துட்டு எதுலலாம் முதலீடு செய்வாங்கன்னா நிறைய நிறுவனங்கள்ல முதலீடு செய்வாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் முதலீடுகளை எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா வேற வேற துறைகள்ல, வேற நிறுவனங்கள்ல, வேற சந்தை மூலதனத்திலேயே அவங்க வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. எந்த எக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற டைப்பை பொறுத்து. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டை பார்த்தோம்னா அதுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, எந்த துறையில வேணா முதலீடு செய்யலாம், எந்த நிறுவனம் இல்ல எந்த மார்க்கெட் செக்மெண்ட், லார்ஜ், மிட், ஸ்மால் கேப்லயே முதலீடு செய்யலாம். நம்ம மோட்டிலால் ஓஸ்வால் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். இப்ப நமக்கு எப்படி முதலீடு செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் கண்டிப்பா வந்திருக்கும். எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுடைய முதலீடு டிசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மேண்டேட் என்ன அதையும் பார்த்துட்டு அவங்களோட ஸ்டைல் என்ன அதையும் பார்த்துட்டு தான் எடுக்கிறாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நிறைய பங்குகள் நிறைய நிறுவனங்களோட ஆட் பண்ணுவாங்க. இது சின்ன நிறுவனங்கள், தெரியாத நிறுவனங்களா கூட இருக்கலாம். பட் நிறைய வருடங்கள் கழிச்சு இந்த நிறுவனங்களுக்குலாம் வந்துட்டு வளர்ச்சி ரொம்பவே அதிகமா இருக்கும். இது வந்துட்டு அந்த நிறுவனத்துடைய growth பொட்டன்ஷியல் நம்ம டேப் பண்ணலாம். எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல இதெல்லாம் அந்த நன்மை இப்படிதான் எடுத்துக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். இது 1981ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1993ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு. ஃபண்ட் மேனேஜர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சிக்னிஃபிகண்டா கெயின்ஸ் பார்த்துக்கலாம். ஆனால் இன்ஃபோசிஸ் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய நிறுவனமா வளர்ந்துருக்காங்க. இது பண்றதுனால எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி பாதையிலும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காம்பவுண்டிங்களுடைய growth-உம் அவங்களுக்கு வந்து ஓவர் த டைம் இந்த ஃபண்டுக்கும் கிடைக்குது. எல்லா பங்குகளும் ஒரு ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சிலது வந்து அதனுடைய பொட்டன்ஷியல் ரீச் ஆகும். அதனால தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்றாங்க. தேவையில்லாத பங்குகள், அண்டர் பர்ஃபார்மிங் பங்குகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு புது பங்குகள் எதுக்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்றது. இப்ப NAV மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். NAVனா நெட் ஆசெட் வேல்யூ, யூனிட் பிரைஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கீம் சொல்றது தான் இந்த வேல்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வாங்குறோம், விற்கிறோம். NAV மூலமா தான் இது வந்து எண்ட் ஆஃப் ஈச் ட்ரேடிங் டே வந்துட்டு கால்குலேட் பண்றது. ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ் divided by outstanding shares. ஓகேங்களா? டோட்டல் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னா டோட்டல் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஃபண்டுக்கு இருக்கிறது. டோட்டல் லயபிலிட்டிஸ் வந்துட்டு இந்த ஃபண்டுக்கு என்னென்ன செலவுகள் இருக்கோ அதெல்லாம் லயபிலிட்டிஸ், லைக் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், ஆபரேஷன் காஸ்ட் இதெல்லாம். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னா எத்தனை பங்குகள் இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்துட்டு இஷ்யூ பண்ணிக்காங்க, இல்ல எத்தனை யூனிட் அவங்க இஷ்யூ பண்ணிக்காங்கிறதா. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்விட்டி ஃபண்டுக்கு 20 கோடி இருக்கு நெட் அசெட்ல வச்சுக்கலாம். இஷ்யூ வந்துட்டு 2 கோடி யூனிட்ஸ் வச்சுக்கலாம்.
NAV எப்படி கால்குலேட் பண்ணனும்னா 20 crores divided by 2 crores. ரொம்ப சிம்பிளா யூனிட் வந்து 10 ரூபாய் ஒரு யூனிட். equity fund வந்து பங்குகள்ல வந்து இன்கிரீஸ் பண்றதுனால NAV வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஓவர் தி டைம். NAV வேல்யூ ஸ்டெடியா ரேஸ் ஆயிட்டே இருந்துச்சு அப்படினா அந்த போர்ட்ஃபோலியோல இருக்கிற பங்குகள் வந்து வளர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கறதை இண்டிகேட் பண்ணும். NAV பத்தினா காமனான மித்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஹையர் NAV அப்படினா எக்ஸ்பென்சிவான ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் NAV அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கறத குறிக்கிறது கிடையாது. ஃபண்டினுடைய முன்னாள் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் காட்டுமே தவிர ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸை இம்பாக்ட் பண்ணாது. ரெண்டாவது விஷயம் லோவர் NAVனா ஹையர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோவர் NAV அப்படிங்கிறது ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தே இருக்கும், NAV பொறுத்து இருக்காது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கலாம், அதனுடைய NAV ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு 10 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓவர் டைம் போர்ட்ஃபோலியோ வளர வளர NAVயும் வளர்ந்துட்டே இருக்கும். இந்த வளர்ச்சி NAV வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். HDFC Flexi Cap Fund பாத்துக்கலாம். 1995ல லான்ச் பண்ணிருந்தாங்க. NAV 10 ரூபாய் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப கரண்டா NAV ஜனவரி 2025 படி 1960 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து 50,000 ரூபாய் அதாவது 1995ல நீங்க அதோட இன்செப்ஷன்ல கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் டிவைடட் பை 10 ரூபாய் 5000 யூனிட் கிடைச்சிருக்கும். இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் வர்த் எவ்வளோனா 5000 into 1960.22 98 லட்சம் ரூபாயா இருந்திருக்கும். இதுதான் வந்து காம்பவுண்டிங்களுடைய பவர் எக்விட்டி ஃபண்ட்ஸ்ல அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்றதுனாலயும் எக்விட்டி ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எந்த பங்கெல்லாம் நல்லா வந்து வேலை செய்தோ அதுல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எதெல்லாம் வந்துட்டு பெருசா பெர்ஃபார்மன்ஸ்லயோ அது எல்லாத்தையும் போர்ட்ஃபோலியோல இருந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ லாங் ரன்ல எக்விட்டி ஃபண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை ஹைலைட் பண்ணுது. நம்ம வந்து நிறைய நாட்களுக்கு லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்டடா இருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்டா வளர்ச்சி இருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்காக. ஸோ நண்பர்களே, மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங்க வந்து நம்ம வேலையில வந்து நமக்காக வேலை செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம குறிக்கோளா வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நிறைய நாட்களுக்கு நம்ம வந்து இன்வெஸ்டடா இருக்கணும். மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம பார்க்கலாம். NAV அப்ரிஷியேட் ஆறது மூலமா நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து நிறைய நிறுவனங்கள்ல ஸ்ட்ராங் வளர்ச்சி இருக்கிற நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஓவர் த டைம். அப்பதான் நமக்கு வருவாய் கிடைக்கும். ஏதாவது ரீசன்னால சில பெர்ஃபார்மன்ஸ் வந்து சில பங்குகளுக்கு இல்ல அப்படின்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் மூலமா. NAV மட்டும் பார்க்காதீங்க, மீதி விஷயங்கள் எல்லாத்தையுமே பாருங்க. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி எக்விட்டி ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோ பாருங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்க பாருங்க, ஃபண்ட் மேனேஜருடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாத்தையும் பாருங்க. அதுக்கப்புறமா முதலீடு செய்யுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்னைக்கே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருங்க. காம்பவுண்டிங்கை நம்ம பயன்படுத்திட்டு நம்மளுடைய நன்மைக்கு நம்மளுடைய பினான்சியல் இலக்குகள் எல்லாத்தையும் நம்மளால ரீச் பண்ண முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்கள் எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காம க்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.